Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? ඔබ ප්‍රීතියෙන් සිටිනවද? எதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? ඔබ ඇයි ප්‍රීතියෙන් සිටින්නේ? இன்றைக்கு நீ என்னுடனே கூட ඔබ අද මා සමග பரதேசில் இருப்பாயாக. පාරාදීසියේ සිටින්නේය. அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க? එතන කී දෙනෙක්ද සිටියේ? ரெண்டு குற்றவாளிக. වර්ධකරුවන් දෙදෙනෙක්. ஒருத்தர் இடதும் ஒருத்தர் வலதுமா இருந்தார். එක්කෙනෙක් වම් පැත්තේ අනික් කෙනා දකුණු அந்த පැත්තේ. பாத்திரவான் யார் என்று அங்க குறிப்பிடப்படலன்னு சொல்லப்படுது. එතන කවුද කියලා එතන සඳහන් කරලා නැහැ. இந்த பரதேசன் என்று சொல்லப்படும் போது මේ පාරාදීසිය කියද්දී ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். ආරක්ෂා සහිත ஏதேன் ස්ථානයක්. தோட்டத்துக்கு ஒரு இணையான ஒரு இடம். ඒදෙන් උයනට සමාන ස්ථානයක්. தேவன் வாசம் செய்கிற ஒரு ஸ்தலம் என்று දෙවියන් சொல்லப்படுகிறது. වහන්සේ වාසය කරන්නා වූ ස්ථානයක්. இப்போ அந்த இடத்துக்கு உங்களை நான் கொண்டு போக நான் விரும்புறேன். දැන් ඒ ස්ථානය කරා මම ඔබව ගෙන යන්නට කැමතියි. யாரெல்லாம் வர விரும்புறீங்க? කවුරු එන්නට කැමතිද? அநேகர் வர விருப்பப்படலன்ற மாதிரி தெரியுது. බොහෝ දෙනෙක් එන්නට කැමති නෑ වගේ. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න ජනේනි. இங்க பாருங்க 23 லூக்கா 23:45 அங்க சொல்லப்படுகிறது. 43ல சொல்லப்படுகிறது. ලූක් 23:43 වෙනි වගන්තිය කියනවා. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாரதேசில் இருப்பாயாக. අද නුඹ මා සමග පාරාදීසයේ සිටින්නේය. அந்த ඒ வரத்தை இடத்தை தகுதியை அவன் பெற்றுக்கொண்டதற்கான ஒரு காரணம் உண்டு. ඒ වරම ඒ තත්වය ඔහු ලබා ගැනීමට හේතුවක් තිබුණා. அங்க நாங்க 33ல இருந்து வாசிப்போமானா අපි ඒ 23 වෙනි වගන්තිය සිට ஒரு කියවුවොත් குற்றவாளி சொல்றான், එක වරදකාරයෙක් කියනවා. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா ඔබ දේව පුත්‍රයා නම් நீ எல்லாத்தையும் செஞ்சியே, ඔබ සියල්ල කළා. எல்லாம் முடியும்னு சொன்னியே, සියල්ල நான் නිමයි யூத කිව්වා. ராஜான்னு சொன்னியே, ඔබ රජතුමා කියා කිව්වා. உன்னையே என்னைய ரட்சித்துக் கொள்ளு. ඔබවයි මාවයි ගලව ගන්න. அவன் ஒரு ஏளனமா சொல்றான். ඔව් නිකන් ඔව් ඇහැල්ලු කරන්න වගේ කිව්වා. நம்ம சொல்லுவோம் தானே, பொடி வச்சு பேசுறான். අපි කියනවනේ නිකන් ඉන් වටින් වෙච්ච ගොඩින් පැසරා. කතා කරනවා. ඔව් මට ඉන්ට් එකක් ගන්නවා කියලා. அவன் நம்பிக்கை இல்லாத ஆண்டவரை குற்றப்படுத்துறான். ඔව් අදහන් නැති දෙවියන් වහන්සේව වරදට පත් කරා. 23 இதுக்கு முன்னால 22வது அதிகாரத்தை நீங்க வாசிப்பாச்சீங்கன்னா, ඔබ මීට කලින් 23 වෙනි போர் වගන්තියේදී சேவர்களும் அந்த நூற்றுக்கு அதிபதிகளும் அவனும் அப்படித்தான் சொன்னான். ඒ 100ට අධිපතියත් එලෙසම තමා කිව්වේ. அந்த ஜனங்களுக்கு அங்க கூட பாத்தீங்கன்னா, ඒ ජනතාවට එතන බැලුවොත් அவர் சிலுவையை சுமந்து வரும் பொழுது උන්වහන්සේ කුරුසිය දරාගෙන පැමිණෙද්දී ரெண்டு குரூப்பா தான் வராங்க. ඒ කණ්ඩායම් දෙකකින් ආවා. நம்ம ஊர்ல பாலிடிக்ஸ்ல இருக்காங்க தானே, எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்ற மாதிரி. අපේ රටේ දේශපාලකයෝ ඉන්නවනේ කොටස් දෙකකට. ஒருத்தர் குற்றம் பிடிக்கிறது, ආණ්ඩු පක්ෂය විපක්ෂය ஒருத்தர் කියලා. பெருமையா பேசினா அதை எதிர்குற்றம் பிடிக்கிறது. යම් කෙනෙක් උසස්ව කතා කරද්දී ඔහුගේ වරද එක්කෙනෙක් හොයනවා. அதே போலதான் ஜனங்கள் மத்தியிலும் சபை மத்தியிலும் அது மாதிரி ரெண்டு கூட்டம் இருக்குது. ඒ වගේ තමයි සභාව මැදත් කොටස් දෙකක් හිටියා. ஆண்டவர் උන්වහන්සේ ඇවිල්ලා தான் ஊழியம் செய்த காலங்களில் இந்த காரியத்தை குறித்து சொன்னார். උන්වහන්සේ සේවය කළා වූ කාලයේදීත් මේ ගැන කිව්වා. ரட்சிப்பு நிச்சயம். ගැලවීම අනිවාර්යයි. ரட்சிக்கப்பட்டவன் தான் ගැලවීම ලැබුවා තමයි ஆண்டவருடைய காரியங்களை எல்லாத்துக்கும் தகுதி பெற்றவன். උන්වහන්සේගේ කාරණාවට සුදුස්සෙක් වන්නේ. அந்த குற்றவாளி ඒ වරදකරුවා மற்ற குற்றவாளி அவன் சொல்றான், ඒ අනිත් වරදකරුවට කියනවා நாங்க குற்றம் செய்ததால இந்த தண்டனைக்கு நாங்க பொறுத்தருக்காரலா இருக்கிறோம். අපි වරදක් කළ නිසා මේ දඬුවම ලබන්නට අපි සුදුසුයි. ஆனா இவரோ නමුත් මොහු නම් ஒன்றும் அறியாதவர், කිසිවක් නොකළ කෙනෙක්, இதற்கு பாத்திரவான் அல்ல, මේකට සුදුසු කෙනෙක් නෙවෙයි. இவர் தண்டிக்கிறதற்கு இதற்கு பொருத்தமானவர் அல்ல. මොහු දඬුවම් නොලැබිය යුතු කෙනෙක්. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, උන්වහන්සේට ප්‍රසන්න இவர் ජනේනි. அடிக்க கொடுக்கும் போது, උන්වහන්සේට පාර இவரை ලබන්නට காட்டி දෙද්දී, கொடுக்கும் போது, උන්වහන්සේව පාර நியாயம் දෙද්දී, தீர்க்கும் பொழுது විනිශ්චය කරද්දී பிலாத்து கூட பாத்தீங்கன்னா, පිලාත් පවා இவன் நம்ம ஊர் ஆள் இல்ல, මොහු ஏன் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் இல்ல, මගේ නගරේ කෙනෙක් නෙමෙයි, මාගේ ආධිපත්‍යයට ஏரோதுடைய கலிலேயாக்காரன், ඔව් ගලීලේ පුද්ගලයෙක්. அவங்கிட்டே அனுப்புன்னு சொல்லிடுறான். ඔව් එතම යවන්න කියලා කිව්වා. அவனும் பாத்தீங்கன்னா, ඔහු இந்த පවා ஏரோது இயேசு கிறிஸ்துவை காணணும்னு ஒரு துடித்த ஒரு தவித்த ஒரு மனிதனாய் இருக்கிறான். යේසුස් වහන්සේව යම් මේකින් ඔව් එපා කළා වූ පුද්ගලයෙක්ව හිටියා. அதிகாரம் படைத்தவங்க අධිකාරීත්වය ලබන්නා වූ අය. அவங்களும் முயற்சி பண்ணாங்க. ඔවුනුත් වෑයම් කළා. ஏரோதும் பிலாத்தும் பாத்தீங்கன்னா பகைஞரா இருந்தாங்க. ஆனா இந்த காரியத்துல ஒன்றுபட்டுட்டாங்க. ඒරුත් පිලාත් ඔවුන් එක්කිනාට එක්කිනා විරුද්ධව හිටියා. නමුත් මේ කාරණාවේදී ඔවුන් ප්‍රතිවිරුද්ධව හිටියා. அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, ඔවුන් දෙදෙනාම කිව්වා
இவரில் நாங்க எந்த குற்றமும் நாங்க பார்க்கல. අපි මොහුගේ කිසි වැරැද්දක් இவர் දිගුවේ නෑ. கொல்றதுக்கும் ஆணி அடிக்கிறதுக்கும் இதுக்கு பாத்திரம் நல்ல அவர். මොහු ඇනගසන්නටත් පාර ලබන්නටත් සුදුස්සෙක් නෙවෙයි. எவ்வளவோ முயற்சி பண்றாங்க அதிகாரம் படைத்த அதிகாரிகள். බොහෝ ප්‍රයත්න දරනවා ඒ පාලනය කරන්නව පාලකයන්. அங்கிருந்த ஜனங்க சபை ஜனங்க ඒ හිටියා වූ සභාවේ ජනතාව அவரை கொலை செய்யணும். நியாயசாஸ்திரிகள் அங்கே பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் கூடி அவரை நியாயத்திருக்கிறாங்க. ඔව්ව මරන්නට ඕනි. හැමෝම එකතු වෙලා උන්වහන්සේට විනිශ්චයක් දුන්නා. அடுத்த படிக்குள்ள கடந்து வராரு. ඊට පස්සේ උන්වහන්සේ පසු அவர் කරගෙන தள்ளாடி தவழ்ந்து வராரு. උන්වහන්සේ පසු කරගෙන இந்த පැමිණියා. குற்றவாளி அங்கே ஜனங்கள் பேசுறது கதைக்கிறது சேவகர்கள் கதைக்கிறது எல்லாம் காது கொடுத்து கேட்கிறாங்க. මේ වරදකරුවා ඇවිල්ලා ජනතාව කතා කරන්නව හැම දෙයකටම සවන් දුන්නා. அங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் அங்க ரட்சிக்கப்படுறான். දෙදෙනාගේ සොරුන් දෙදෙනාගේ එක්කෙනෙක් ඒ அவனுக்கு ස්ථානයේම பிரசங்கிக்கப்படல, ඔව් ප්‍රසිද්ධියට ලක්ුණේ නෑ. சுவிசேஷம் அறிவிக்கப்படல. ඔවුන්ට සුභාරංචිය ප්‍රකාශ කරනු ලැබුවේ නෑ. கேட்டதை சொன்ன ஜனங்கள் மத்தியில் கேட்டதை கண்டதை அவன் உணர்ந்து கொண்டான். ජනතාව පැවසුදේ ඔව් ඇසින් දුටුවදේ ඔව් පිළිගත්තා. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ඔව් උන්වහන්සේට කියනවා ஐயா உங்க ராஜ்யத்துல என்னை நேர்த்து கொள்ளுங்க. පියාණනි ඔබගේ රාජ්‍යයට මාව පිළිගන්න. அந்த இடத்தை நாங்க பார்க்கும்போது අපේ ස්ථානයේ කරා බලද්දී ஆண்டவர் அவன் விசுவாசிச்சான். උන්වහන්සේව ඔව් අදාහගත්තා. அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ඒ අවස්ථාවේදී උන්වහන්සේව පිළිගත්තා. அங்கே பரதேசிக்கு அவன் பாத்திரவனாய் மாறுகிறான். ඒ පාරාදීසිය සඳහා ඔව් සුදුස්සෙක් கர்த்தருக்கு බවට பிரியமான පත් தேவ වුණා. ஜனங்களே, උන්වහන්සේට ප්‍රසන්න நாங்க ජනයිනි. எத்தனையோ சுவிசேஷங்கள் கேட்டிருக்கோம், අපි බොහෝ எத்தனையோ சத்தியங்கள் கேட்டிருக்கோம். බොහෝ සත්‍යතාවයට 2 வாரத்துக்கு முன்னால සති දෙකකට ප්‍රථමයෙන් போதகரையா போச்சாங்க, சாட்டைகளை எடுத்து அங்க சபைகளை வந்து அங்க கல்லர்களையும் கல்லர் குகையை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு விரட்டி சுத்தம் செய்தாருன்னு சொல்லி. ඒ දේව මාලිගාව උන්වහන්සේ කසපාර නගමින් ඒ පවිත්‍ර කළ ආකාරය පිළිබඳව. ஆனா சபையில இன்னும் சுத்தம் ஆகல. නමුත් සභාව තාමත් පවිත්‍ර ரெண்டு වුණේ கூட்டம். නැහැ. කණ්ඩායම් දෙකක්. குற்றவர்கள மனம் திரும்பினவங்களும் இருக்கிறீங்க, மனம் திரும்பாதவங்களும் இருக்கிறீங்க. පසුතැවිලි ඌවනුත් ඉන්නවා, පසුතැවිලි නොවුවනුත් ඉන්නවා. இது ஒரு சந்தர்ப்பம். මෙයයි අවස්ථාව. நம்ம ஒரு கூட்டமாய் ஒரு குற்றவாளி மனம் திரும்பின குற்றவாளியாய் மாறுவதற்கு, අපි පසුතැවිලි වූ ரட்சிப்பின் நிச்சயத்துக்குள்ளே நிரந்தரமாய் நிற்பதற்கு, ගැලවීමේ සත්‍යතාවය அவருடைய வருகைக்கு நாங்க பாத்திரமாய் நிற்பதற்கு පැමිණීම කරා සුදුස්සෙක් වන්න நமக்கு இந்த நாள் ஒரு சந்தர்ப்பம். අපිට මේ දවස இதுவே அந்த අවස්ථාවයි. நாளாய் இருக்கிறது. එයයි දවස. போதகர் ஐயா சொல்லுவாங்க, පාලකතුමා කියනවා அது ஒரு பொன்மொழி மாதிரி எனக்கு, ඒක රන් වචනයක් වගේ මට. புத்தி கேட்க புத்தி வேணுமா. අපි අහන්නට අපට ප්‍රඥාව අවශ්‍යයි. நம்முடைய கண்கள் குருடாகிறதுன்னு சொல்லும் போது අපේ ඇස් අන්ධයි කියද්දී நமக்கு தெரியறதில்ல. අපිට බලන්නට බෑ. ஆவிக்குரிய கண்கள். ආත්මික දෙනෙත්. குருடுனா நாங்க மாம்சக்குரிய கண்கள் அல்ல. අපි මානසික දෙනෙත් නෙමෙයි ආත්මික දෙනෙත්. கர்த்தர் நமக்கு முன்பாக ස්වාමින් වහන්සේ நமக்குள்ளே අප තුල பரலோகத்தை வைத்திருக்கான்னு சொல்லு. ස්වර්ග රාජ්‍ය තබා තිබෙනවා. ஓஹோ பரலோகம் எனக்குள்ளே, ஓஹோ பரலோகம் எனக்குள்ளே, தேவனின் ராஜ்யம் நாங்களே, பரலோகம் எனக்குள்ளே, என்னை எடுத்து செல்ல வந்திடுவார், பரலோகம் எனக்குள்ளே. ඕ ස්වර්ගය මා තුලයි. ඕ ස්වර්ගය මා තුලයි. ஆமென் அல்லேலூயா. நமக்குள்ளே அந்த பரலோகம். අප තුලයි ස්වර්ග இறுதி வரை රාජ්‍ය. நிலைச்சிருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். අවසානයේ දක්වා ස්ථිරව සිටින්නා ගලවනු நீங்களும் நாம ලබන්නේ. இறுதி வரை நிலைச்சிருக்கணும். ඔබයි මමයි அவர் අවසානයේ ஒருவரே දක්වා உண்மையான தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். උන්වහන්සේ அவரையே විශ්වාසවන්ත விசுவாசிக்க வேண்டும். උන්වහන්සේ වදහන්නට ඕන. நிச்சயமாக எங்களுக்கு பரலோகம் உண்டு. අනිවාර්යෙන් අපට ස්වර්ග රාජ්‍යය இந்த තිබෙන්නේ. ரட்சிப்பு எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், මේ ගැලවීම අපට කෙබඳුද වන්නට ඕනේ නම් லூக்கா 15ல ලූක් 15 වෙනි அந்த පරිච්ඡේදයේ அதிகாரத்தை நாங்க பார்க்கும்போது, ඒ ආධිපත්‍ය දිහා බලද්දී கெட்ட குமாரன் ඒ අකීකරු இளைய පුත්‍රයා குமாரன். බාල පුත්‍රයා அந்த உதாரணத்தை உவமையை பார்க்கும்போது, ඒ උපමාව දිහා බලද්දී அங்கே கெட்ட குமாரனாக்கி இளைய குமாரனாக்கி அவன் மனம் திரும்பி வரான், பாடுகள் எல்லாம் பட்டுட்டு வரான். ඒ අකීකරු පුත්‍රයා පීඩාව විඳලා නැවත පසුතැවිලි වෙලා පැමිණෙනවා. என்னுடைய தகப்பன் வீட்டுல போனா ඔව් පියා වෙතට ගියා. சமாதானம் சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும், මගේ පියා ළඟට ගියොත් සමාදානයේ ප්‍රීතිය හැම දෙයක්ම මට ලැබේවි. சாப்பாடும் கிடைக்கும். කෑමත් ලැබේවි. அல்லேலூயா. அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டான். ඒ සත්‍යතාවය ඔව් දැනගත්තා. நமக்கும் அந்த சத்தியம் அறிந்து கொள்ள வேண்டும். අපිත් ඒ සත්‍යතාවය ஒருவேளை எனக்கு மூத்த දැනගන්න ඕනේ. குமாரனா இருக்கலாம், සමහර විට ඔබ අකීකරු පුත්‍රයා වෙන්නට ரட்சிப்புடைய පුළුවන්. நிச்சயம் அறியாது இருக்கலாம், ගැලවීමේ ප්‍රීතිය ඔබ තාමත් ලබලා නැතුව அதனுடைய ඇති. விளக்கம் தெரியாம இருக்கலாம். ඒ ගැන ඔබ දැනගන්නට නැතුව ඇති. மனம் திரும்பி
ඔබ පසුතැවිලි වී. ஏன்னா வேதம் சொல்லுகிறது දේ වචනය කියනවා. மனம் திருவுள்ள நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். පසුතැවිලි වුණා වූ පුද්ගලයා කෙරෙහි ස්වර්ග රාජ්‍ය බොහෝ පිරිති වන්නේ ஹalleluya. කියලා. හalleluya. மனம் திரும்புதல்களாய் இருக்க வேண்டும். අපි පසුතැවිලි மனம் திரும்புதல் இல்லைன்னா පසුතැවිලි වීමක් நாங்க නැතිනම් கிறிஸ்துவர் என்று சொல்வதற்கு அர்த்தம் அல்ல. අපි කිතුණුවන් කියා ගන්නට நாங்க අපි மனம் திரும்பும் பொழுது පසුතැවිලි වෙද්දී நமக்குள்ளே இருக்கிற எல்லா பழையவைகள்லாம் ஒளிஞ்சு போயிடும். අප තුල තියෙනා වූ සියලු எல்லாம் පරණ புதியனவா දේවල් පහ ஆகும் என்று சொல்லப்படுகிறது. සියල්ල අලුත් වෙනවා කියලා කියනවා. அதே போல நாங்க பார்க்கிறோம். ඒ වගේම අපි බලනවා லூக்கா 19ல பார்க்கிறோம். ලූක් 19 වෙනි පරිච්ඡේදයේ நம்ம ஆயக்காரனாக சகேவை பார்க்கிறோம். අපි සාක්‍යස් දිහා බලනවා. அவன் எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான்? ඔව් කොහොමද ගැලවීම ලබා ගත්තේ? இயேசு எப்படிப்பட்டவரோ යේසු කෙබඳු කෙනෙක්ද? அவனும் காதுல கேட்டிருக்கான். ඔව් දසවණින් ඇසුවා. அவர் எப்படி குள்ளமா நெட்டையா குட்டையா கருப்பா சிகப்பா அப்படி நம்ம பார்க்கல. උන්වහන්සේ උසද මිටිද කළුද සුදුද කියලා ඔහු දැනගෙන හිටියේ නෑ. அப்படியே அவன் பார்க்கணும்னு உற்சாகப்பட்டு நம்ம தன்னால முடியாத காரியத்துல அந்த காட்டத்திமத்துல ஏறி இயேசுவுக்காக காத்திருந்தான். ඔව් ඒ මහලා ඔව් උන්වහන්සේව දැන නොගත් නිත්තා ඔව් තමාගේ ප්‍රයත්නයෙන් ඒ අත්තිකා ගහකට නැගලා උන්වහන්සේව දකින්නට උත්සාහ දැරුවා. இயேசு வந்தாரு. යේසුස් වහන්සේ පැමිණියා. சொல்லி வச்ச மாதிரி அந்த மரத்தை நோக்கி பார்த்து சகேவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேயா. කිව්වා වගේම සාක්‍යස් දිහා ඒ ගහ දිහාම බලලා සාක්‍යස් බැස පැමිණෙන්න අද රාත්‍රියේ මම ඔබේ ගෙදරට සාදයකට இயேசு පැමිණෙනවා. கிறிஸ்து அவரோட வீட்டுக்கு வந்தாரு. යේසුස් වහන්සේ ඔහුගේ නිවසට පැමිණියා. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. අද මේ නිවසට සමාදානය கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்குள்ள வந்தனா இந்த வீட்ல, இந்த ஆலயத்துல, இந்த நகரத்துல, இந்த வீட்ல ரட்சிப்பு உண்டு. උන්වහන්සේව දැනගත්ත නම් මේ ගෘහයේ මේ නිවසේ මේ ස්ථානයේ ගැලවීම ரட்சிப்பு வந்துச்சுனா තිබෙනවා. நீ பரலோகம் போகிற. ඔබට ගැලවීම ලැබුණා நீ නම් பரலோக வாசி. ස්වර්ග රාජ්‍යයට அல்லேலூயா. යනවා. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துமா. අපි උන්වහන්සේට நாம எல்லாரும் අප பரலோக සනාථ வாசிங்க. අපි ස්වර්ගයට நாங்க අයිති වුණා. கைவிடப்படுவதில்லை. අපි අත් නාරින්න ඕය. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன். අප මං ගැලවීම ලැබුවේ. அல்லேலூயா. හalleluya. சகே பாருங்க. සාක්‍යස් බලන්න. ஐயா, ස්වාමිනී நான் அநியாயமா சம்பாதிச்சத මං අයුතු ලෙස හම්බ කරා. இந்த ஜனங்களுக்கு நான் கொடுக்கிறேன். මම ඒවා නැවත මේ සෙනඟට දෙනවා. ஒருத்தங்கிட்ட நான் வாங்கி இருந்தா මම කෙනෙක්ගෙන් நாலத்தனையா திருப்பி මම கொடுக்கிறேன். කෙනෙක්ගෙන් එකක් ஐயா, ගත්ත ரட்சிப்புடைய හතරක් දෙනවා. பலாபலன் விளைவு தான் ஐயா. ඒක තමයි ගැලවීමේ நீ ප්‍රීතිය. நானும் ரட்சிக்கப்பட்டோம்னா ඔබයි මමයි ගැලවීම ලැබුවා නම් தேவ சிந்தை நமக்குள்ளே தரித்து, දෙවියන් වහන්සේගේ සිතුවිලි අප தேவ තුළට පැමිණෙන්න ඕන. ராஜ்யத்தினுடைய நோக்கம் நமக்குள்ளே இருக்கும். දේව රාජ්‍යයේ සිතුවිලි අප තුළට පැමිණිය பரலோகம் යුතුයි. நமக்கு நிச்சயம். ස්වර්ග රාජ්‍ය අප තුළ නියතයි. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நாங்க பெருமிதம் கொள்ளலாம். අපි නොඑක ආකාරයෙන් කියන්නට கர்த்தரை පුළුවන්. தெய்வமாக கொண்ட ஜனங்க பாக்கியவான்க. උන්වහන්සේට දෙවියන් වහන්සේ කොට ගත් සෙනඟ அப்பா වාග්යවන්තයෝ. பிதாவேன் கூப்பிடுகிற புத்தி திசுவிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். අබ්බා පියාණනි කියා හඬ ගසනා වූ පුත්‍ර උරුමය අපට ලබා දී இந்த තිබෙනවා. உரிமையோடு கூட நாங்க அவரை நோக்கி பார்ப்போம். මේ උරුමය සමග උන්වහන්සේ දෙස බලමු. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து தடை போட்டு குருசை சுமந்து கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். கன்னத்தில் அவள் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். இதுக்கு நாங்களும் பாத்திரலாய். ஆமென். අපි මේට සුදුස්සන් බවට පත් වෙන්නට நாங்க ඕන. பரலோகவாசிகளாய் இருக்கிறோம். අපි ස්වර්ගයට අයිති கரங்களை தட்டி වූවන්. தேவனை மகிமைப்படுத்துவோமா. අත්පොසන්නාද කර தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. උන්වහන්සේට මහිමේ වේවා.